எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபக். நாங்கள் பார்த்தீங்க இப்போ ஊரில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ முதலாம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புன்ட்டு படிச்சிருப்போம். ஓகே. ஆனால் இப்போ ஃப்ரான்ஸ் நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே. இப்போ இங்கே இருக்கிறார்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால் 3 வயது தொடக்கம் 17 வயது வரை இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் கல்வி முறை எப்படி அமைது என்றதை நாங்கள் விவரமாக பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே. நான் சொல்லியிருந்தேன் 3 வயதிலிருந்து 17 வயது வரை நாங்கள் பார்க்க போகிறோம்ண்டு. அப்போ நாங்கள் 3 வயதிலிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 வயதிலிருந்து 10 வயது மட்டும் இருக்குது. அப்போ அதை நாங்கள் முதல்ல பார்ப்போம். ஓகே. அப்போ இந்த முதல் நீங்கள் உங்களுக்கு வாங்கியிருக்கும் அந்த 3லேருந்து 10 வயது மட்டும் நாங்கள் இது பார்க்குறது வந்து இந்த ப்ரிமேர் என்ற முதல் ஒரு பிரிவு ஒன்று இருக்குது. ப்ரிமேர். ஓகே. இப்போ இந்த ப்ரிமேர்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 3லேருந்து 10 வயது மட்டும் படிக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த ப்ரிமேர் என்றதுனால் என்ன? ப்ரிமேர்ன்றது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அது ஒரு பெரிய பிரிவு. அதுக்குள்ளே 2 பள்ளிகள் இருக்குது. ஓகே. அதுக்குள்ளே 2 பள்ளிகள் இருக்குது. பொதுவாக எக்கோல் என்று சொல்லுவோம். ஓகே. இப்போ எக்கோல். அப்போ இந்த முதல் பிரிவு பார்த்தீங்கன்னா எக்கோல் மட்டர்னல். எக்கோல் மட்டர்னல். இப்போ நாங்கள் வந்து நர்சரி என்று சொல்கிறது தான் அந்த எக்கோல் மட்டர்னல். ஓகே. அதாவது மழலையர் பள்ளி. அதற்கு பிறகு இது வந்து 3லேருந்து 5 வயது மட்டும். அதற்கு பிறகு 6லேருந்து 10 வயது மட்டும் பார்த்தீங்கன்னா எக்கோல் எலேமெண்டாire. எக்கோல் எலேமெண்டாire. அப்போ இந்த எக்கோல் மட்டர்னல் அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இந்த எக்கோல் மட்டர்னல் என்றதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் petite section, moyenne section, grande section. ஓகே என்று 3 கிளாஸ் இருக்கு. ஓகே. petite section, moyenne section, grande section. petite என்றால் சிறிய, moyenne என்றால் ஒரு சராசரி, grande என்றால் பெரிய, section என்றால் பிரிவுகள். ஓகே. voilà. petite section என்றால் சிறிய பிரிவு, ஒரு moyenneான நார்மலான ஒரு பிரிவு மற்றும் பெரிய பிரிவு. ஓகே. voilà. ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது ஓகே. இப்போ எக்கோல் மட்டர்னல் முடிஞ்சது 3லேருந்து 5 வயது மட்டும். அதற்கு பிறகு 6லேருந்து 10 வயது அதுக்குரிய இருக்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து CP என்று சொல்கிறார். CP. CP என்றால் cours préparatoire. அதுதான் நாங்கள் சுருக்கமாக CP என்று அழைப்போம். CP. அதற்கு பிறகு CE1. CE1 7 வயதில். CE2. CE2. CM1. CM1. et puis CM2. CM2. Ok. Voilà. CE1 cours élémentaire. CM cours moyen. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது 6லேருந்து 10 வயது மட்டும். ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எங்கள் ஊருக்கு நாங்கள் இப்படி என்னது ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு என்றதை போல. ஓகே. 5ஆம் வகுப்பு மட்டும். ஓகே. அப்போ இந்த ப்ரிமேர்ன்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 3லேருந்து 10 வயது மட்டும் படிக்கிற மாணவர்கள் அதில் படிப்பாங்க. ஓகே. பாலா. அப்போ இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அப்போ இந்த 10 வயதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நம்ம 10 வயதுக்கு பிறகு அவங்க இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு அவங்க இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு கட்டாயம் போகணும். அப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பொதுவாக ஒரு பள்ளிக்கூடத்திலேயே அமைந்திருக்கும். அப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து அவங்க கட்டாயம் வெளியேறணும். பள்ளிக்கூடம் இதில் பள்ளி முடிஞ்சது அவ்வளோதான். ஓகே. 3லேருந்து 10 வயது மட்டும்தான் நீங்கள் வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் போகணும். ஓகே. இப்போ அதை பார்ப்போம் எப்படின்னு. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ முதல் பார்த்து நாங்கள் ப்ரிமேர் இந்த ஆரம்ப கல்வி. ஓகே. அது ப்ரிமேர். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு அந்த பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு இப்போ அடுத்ததுக்கு பாருங்க. ஓகே. இப்போ அந்த அடுத்த இது அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுவும் வந்து 2 பங்குகளாக இருக்குது. ஓகே. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் மற்றும் லிசே என்று பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே. காலேஜ் மற்றும் லிசே. இன்னொன்று நீங்கள் காலேஜ் என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் பல்கலைக்கழகம் என்று நினைக்கக்கூடாது. ஃப்ரான்ஸில் வந்து இடைநிலை பள்ளி, அதாவது 11லேருந்து 14 வயது மட்டும் இருக்கிற மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியை வந்து நாங்கள் காலேஜ் என்று அழைப்போம். ஓகே. காலேஜ். ஓகே. ஆங்கிலத்தில் போல இல்லை. பல்கலைக்கழகத்துக்கு யூனிவர்சிட்டி. காலேஜ் என்றால் வந்து இடைநிலை பள்ளி 11 வயதுலேருந்து 14 வயது மட்டும். ஓகே. அப்போ இந்த காலேஜுக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன வகுப்புகள் இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே. இப்போ இந்த காலேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து 4 வருடம் படிக்கணும். ஓகே. முதல் வந்து 6e, அதுக்கு பிறகு 5e, 4e et 3e. ஓகே.
இப்போ சிஜிஎம் என்றால் 6வது, சங்கியம் என்றால் 5வது, 4வது மற்றும் 3வது அர்த்தம். ஓகே, அப்போ 4 வருட படிப்பு இருக்குது இதில். அப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் மஞ்சள் கலரில் கொடுத்துருக்குறேன். அது வந்து இவங்க பாஸ் பண்ண போகிற முதல் பெரிய ஒரு எக்ஸாம். ஓகே, அது வந்து அரசாங்க ஒரு எக்ஸாம். இப்போ ஃப்ரான்ஸ் முழுவதும் நடக்கப்படுற ஒரு எக்ஸாம். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உள்ள ஓஎல் இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் எழுதக்கூடிய எக்ஸாம். ஓகே, 10ஆம் வகுப்பு எழுதக்கூடிய எக்ஸாம். அதாவது ஃப்ரான்ஸில் வந்து அதற்கு பேர் வந்து லு ப்ரோவே. ஓகே, பாலா அது ஒரு முக்கியமான எக்ஸாம் உண்டு. அவங்க சிறுவரா மாணவர்கள் பாஸ் பண்ண போகிற முதல் எக்ஸாம் ப்ரோவே. பாலா இது வந்து இந்த காலேஜின் கடைசி வருடம் நடைபெறும். ப்ரோவே. ஓகே, பாலா இப்போ இந்த ப்ரோவே இது முடித்த பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு அவங்க லிசே என்ற அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும், உயர்நிலை பள்ளி. ஓகே, அப்போ காலேஜில் படிப்பு முடிஞ்சுது. ஓகே, காலேஜில் அவங்க இல்லை இனிமேல். அப்போ இந்த 4 வருடம் முடித்த பிறகு காலேஜை விட்டு வெளியே போகணும் அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு. ஓகே, அப்போ அது அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா லிசே. அப்போ லிசே இதில் பார்த்தீங்கன்னா 3 வருடம் படிப்பு இருக்குது. லிசேயில் 3 வருட படிப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 15லேருந்து 17. ஓகே, 15லேருந்து 17. இப்போ இதில் இவ்வளோ வகுப்புக்குள்ளே எதுவும் ஒரு வருடம் வந்து இப்போ ஒரு மாணவர் வந்து அவங்க என்னது பாஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னால் அதே படித்த வச்சதை திருப்பி படித்தா என்னது 18 அது மட்டும் போகும். இங்கே 18 அப்படி பொதுவாக 15லேருந்து 17க்குள்ளே தியாமினால். ஓகே, பார்ப்போம் லிசே. அப்போ அந்த லிசே என்றதில் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. ஓகே, 3 கிளாஸ் இருக்குது. அப்போ 3 கிளாஸ் முதல் வந்து சுகோந்து, இரண்டாவது ப்ரோமியர், கடைசி வகுப்பு டெர்மினல். டெர்மினால்டா அதே அர்த்தம் தான், கடைசி என்ற அர்த்தம். டெர்மினல். சுகோந்து என்றால் 2வது, ப்ரோமியர் என்றால் 1வது, டெர்மினல் என்றால் கடைசி. ஓகே, அப்போ இங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் நான் ஒரு மஞ்சள் கலரில் ஒன்று கொடுத்துருக்குறேன். அப்போ இதுவும் வந்து ஒரு டிப்ளோம் தான் குறிக்குது. இப்போ டிப்ளோம் இது வந்து ஒரு மிக முக்கியமான டிப்ளோம் உண்டு ஃப்ரான்ஸில். ஓகே, அதற்கு பேர் லு பக்கலோரியா, பெரிய பேர் லு பக்கலோரியா. அதை நாங்கள் பொதுவாக சுருக்கி லுபக் என்று சொல்கிறது. ஓகே, பக் என்றால் எல்லாருக்குமே விளங்கும். லுபக் என்றது வந்து இங்கே 17 வயசில் ஃப்ரான்ஸில் மாணவர்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம். லுபக். ஓகே, அப்போ இதுதான் 3 வயதுலேருந்து 17 வயது மட்டும். ஓகே, இப்போ இன்னொன்று நாங்கள் கவனிக்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த லிசே என்றது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நிறைய கிளைகள் இருக்குது. ஓகே, இவங்க வந்து ஒரே படிப்பு படிக்க மாட்டாங்க, நிறைய கிளைகள் இருக்குது. ஓகே, இப்போ அதைத்தான் நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அடுத்து. இப்போ நான் சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிசே என்றதுக்குள்ளே நிறைய கிளைகள் இருக்குண்டு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைகளை வந்து நாங்கள் 2 பெரிய கிளைகளாக நாங்கள் பிரிக்கலாம். ஓகே, ஒன்று வந்து இந்த லிசே ஜெனரல் டெக்னாலஜிக் மற்றும் வந்து லிசே ப்ரொஃபஷனல். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன 3 கலை கொடுத்துருக்குறேன், ஏன் 2 கிளைன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிசே ஜெனரல் டெக்னாலஜிக் பொதுவாக வந்து அது ஒரு கட்டிடத்துக்குள்ளேயே அமையும். இந்த 2 இதுவுமே பொதுவாக. ஓகே, சில வேறுபாடும் இருக்குது. பொதுவாக 2மே ஒரே கட்டிடத்துக்குள்ளே அமையும். லிசே ஜெனரல் டெக்னாலஜிக், லிசே ப்ரொஃபஷனல் அது இன்னொரு தனி பள்ளிக்கூடம், அது தனியாக இருக்குது. ஓகே, அப்போ அந்த லிசே ஜெனரல் டெக்னாலஜிக்குள்ளே என்ன இருக்குது அதுக்கு என்ன பார்ப்போம். ஓகே, அப்போ அந்த லிசே ஜெனரல் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் வந்து இந்த லிசே காலேஜ் முடிக்கிறாங்க, மாணவர்கள் காலேஜ் முடிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த ப்ரோவே பாஸ் பண்ணுறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த லிசே ஜெனரல் டெக்னாலஜிக்குள்ளே சில பேர் உள்ளே வராங்க. ஓகே, அப்போ உள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த முதல் வருடம் 2 பேருமே இந்த லிசே எல்லாருமே ஒன்றாக தான் படிக்கிறார்கள். முதல் வருடம் எல்லாருக்கும் ஒன்று தான். சுகோந்து ஜெனரல் ஏ டெக்னாலஜி ஒரு வருடம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தான் ஒரு பிரிவு ஏற்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ப்ரோமியர் ஜெனரல் என்றதுக்குள்ளே போகிறாங்க, சில பேர் வந்து ப்ரோமியர் டெக்னாலஜிக் என்றதுக்குள்ளே போகிறாங்க. இந்த ப்ரோமியர் ஜெனரல் என்றதுக்கு போகிறவங்க ப்ரோமியர் ஜெனரல் அந்த வருடம் முடித்து டெர்மினல் ஜெனரல், அதற்கு பிறகு பக் ஜெனரல் என்ற ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி டிப்ளமோ போடுறாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ரோமியர் டெக்னாலஜிக் எடுக்கிறவங்க ப்ரோமியர் டெக்னாலஜிக்குள்ளே போய் அதற்கு பிறகு டெர்மினல் டெக்னாலஜிக், அதற்கு பிறகு பேக் டெக்னாலஜி பாஸ் பண்ணுறாங்க. டெக்னாலஜிக்கு தான் நான் சுருக்கி டெக்னாலஜி இருக்கிறேன். ஓகே, அப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன வித்தியாசம் இந்த ஜெனரல் மற்றும் டெக்னாலஜிக்கு.
இப்போ ஜெனகாலில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த பெரிய படிப்பு படிக்க போகிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ டாக்டர், இன்ஜினியர், லோயர் அந்த மாதிரி நீண்டகால படிப்பு படிக்க போகிறார்கள். அவங்க கட்டாயம் இந்த பக் ஜெனகால் என்றதைத்தான் அவங்க எடுக்க வேண்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் அவங்க வந்து கூடுதலாக என்ன படிப்பாங்க என்றால் மேக்ஸ் தத்துவம் படிப்பாங்க, சில பேர் இலக்கியம் படிப்பாங்க, மற்றும் வந்து சயின்ஸ். ஓகே, இந்த சயின்ஸ் பற்றி அது கூடுதலாக அந்த படிப்புகள் இருக்கும் பக் ஜெனகால்ன்றதுக்கு. இதே இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிக் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது தொழில்நுட்பம் சம்மந்தமான படிப்பு. ஓகே, அப்போ குறிப்பிட்ட ஒரு தொழில்நுட்பத்துக்குள்ளேயே குறிப்பிட்ட ஒரு கிளையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படிப்பாக இருக்கும். புதிய தொழில்நுட்பங்கள் அந்த மாதிரி படிப்பு, இல்லாட்டி மேனேஜ்மெண்ட், இல்லாட்டி சில இடத்துல பொருளாதாரம் அந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கும் டெக்னாலஜி. ஒன்று நீங்கள் விளங்கி கொள்ளணும் என்றால், இப்போ பெரிய டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி படிக்கணும் என்றால் கட்டாயம் ஜெனகால் தான் எடுக்க வேண்டும். டெக்னாலஜிக் என்றது வந்து அதை விட கொஞ்சம் கம்மி. அதாண்டா ஒரு 2-3 வருடம், சில வேலையில் 5 வருடம் படிக்க போகிறார்கள். இதில் போகலாம். ஓகே, நீண்ட காலம் ஜெனகால், அது கொஞ்சம் கீழே டெக்னாலஜி. அப்போ மேலே இங்கே இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா லிசே ப்ரொஃபெஷனல். லிசே ப்ரொஃபெஷனல் இன்னொன்று புதுசாக வேறு ஒன்று இருக்குது. அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் 2 கிளைகள் இருக்குது, அதையும் பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த லிசே ப்ரொஃபெஷனல் என்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன்று வந்து இந்த பக் ப்ரோ என்று எடுக்கலாம். ஓகே, பக் ப்ரோ மற்றும் CAP என்று இந்த 2 டிப்ளமா எடுக்கலாம். CAP மற்றும் பக் ப்ரோ. பக் ப்ரோ படிக்கணும் என்றால் நாங்கள் செகண்ட் ப்ரொஃபெஷனல், ப்ரொமியர் ப்ரொஃபெஷனல் மற்றும் டெர்மினல் ப்ரொஃபெஷனல் இந்த 3 வருடம் படிக்க வேண்டும் காலேஜுக்கு பிறகு. அதே மேலே இங்கே பார்த்தீங்க CAP படிக்க போகிறீங்க என்றால் முதல் வருடம் அதுக்கு பேர் ப்ரொமியரனே, 2ஆம் வருடம் தூசியமனே. ஓகே, அப்போ 2ஐயும் முடிச்சுட்டு CAP நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ இதில் லிசே ப்ரொஃபெஷனல் என்ன படிப்புன்னு பார்த்தீங்கன்னா அதில் பேர்லேயே தெரிஞ்சுக்கும், ப்ரொஃபெஷனல் ஒரு வேலை சம்பந்தமான படிப்பு. ஓகே, இப்போ 3 வருடத்தில் இப்போ மாணவர்கள் ஓகே எனக்கு காலேஜுக்கு பிறகு நான் நீண்ட கால படிப்பு படிக்க போகிறேன், எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் எவ்வளோ சீக்கிரம் வேலை செய்ய தொடங்க போகிறேன், அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறார்கள். இதுக்குள்ளே போவாங்க இந்த பக் ப்ரோ என்றதுக்குள்ளே. இப்போ பக் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேலைகள்ண்டா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு மெக்கானிக் வேலையாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கட்டிட கலைஞர் அந்த மாதிரி வேலையாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு விற்பனையாளர், கொமர்ஸ் அந்த படிக்கிற அந்த மாதிரி இது இருக்கலாம் பக் ப்ரோ. ஓகே, அதுவெல்லாம் லிசே ப்ரொஃபெஷனல் என்றதுக்குள்ளே. ஓகே, அப்போ இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிசே வந்து 15லேருந்து 17க்குள்ளே, இப்போ அதுக்குள்ளே மட்டுமே இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. சரி, அப்போ அடுத்து நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸில் வந்து எக்கோல் என்றால் பள்ளி. இந்த எக்கோல்ன்றது வந்து கூடுதலாக இப்போ என்னது இந்த முதல் சிறுவர்கள் பள்ளி மட்டுமில்லை, பொதுவாக எக்கோல் என்றாலே அவங்க ஸ்கூல் என்ற அர்த்தத்தை குறிக்கும். ஓகே, இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவது. அப்போ அந்த எக்கோல்ன்றது வந்து ஒன்று பொதுப்பள்ளி இருக்குது, எக்கோல் பப்ளிக். ஓகே, எக்கோல் மற்றொன்று எக்கோல் ப்ரிவே, தனியார் பள்ளி. ஓகே, அப்போ இதுகள் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது எக்கோல் பப்ளிக் மற்றும் எக்கோல் ப்ரிவே என்றதுக்கு. அதை நாங்கள் விவரமாக பார்ப்போம். ஓகே, இப்போ முதல் எக்கோல் பப்ளிக் என்று பார்த்தீங்கன்னா அது வந்து இலவசம். எக்கோல் பப்ளிக் ஃப்ரான்ஸில் இலவசம், கல்வி இலவசம், தரமான கல்வி இலவசம். ஓகே, அப்போ அதில் மற்ற என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸ் நாட்டில் எல்லோருக்குமே ஒரே பாடத்திட்டம் தான். ஓகே, எங்கே போய் பார்த்தாலும் ஓகே இந்த இதுக்கு இந்த பாடத்திட்டங்கள் நடக்கும் எக்கோல் பப்ளிக்கில், புதுப்பள்ளியில். இன்னொன்று வந்து அவங்க வந்து எல்லா சமூகத்திலிருந்து மக்கள் வந்து படிப்பாங்க இந்த எக்கோல் பப்ளிக்கில். ஓகே, இந்த வெவ்வேறு சமூகத்திலிருந்து வந்து படிப்பாங்க. ஓகே, இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், ஓகே, யூதர்கள் என்று நிறைய பேர் வந்து படிப்பாங்க. இன்னொன்று முக்கியமானது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதசார்பின்மை கொள்கை அவங்க பயன்படுத்துவாங்க, மதசார்பின்மை. ஓகே, இப்போ எந்த மதத்தையும் அவங்க முன்வைக்க மாட்டாங்க. ஓகே, இதுதான் இந்த மதம் என்று அவங்க முன்வைக்க மாட்டாங்க. அவங்க கட்டாயம் இதை அவங்க செயல்படணும், மதசார்பின்மையை அவங்க செயல்படுத்தணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் போய் சேரணும், இந்த எக்கோல் பப்ளிக் என்று சேரணும் என்று பார்த்தீங்கன்னா அப்போ அது வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாரிஸ் நகரத்தில் 19வது வட்டாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பாரிஸ் நகரத்தில் 19வது வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நீங்கள் போய் சேர்க்க முடியும். வேறொரு பள்ளிக்கூடத்தில் கேட்டால் அவங்க தரமாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு இங்கே இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம் அதுதான் சேர்க்கணும், எக்கோல் பப்ளிக் என்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கோல் ப்ரிவே. எக்கோல் ப்ரிவே என்றால் தனியார் பள்ளி. தனியார் பள்ளிக்கு நாங்கள் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும்.
அப்போ அதுக்கு நீங்கள் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும். சில வேளைகளில் அவங்க வந்து சில உதவிகள் செய்வாங்க. ஓகே, பெற்றோரோட வருமானத்தை வந்து சில உதவிகள் அவங்க செய்வாங்க. இன்னொன்று அவங்களுடைய பாடத்திட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எக்கோல் பப்ளிக்கில் வந்து பாடத்திட்டம் வந்து எப்போவுமே ஒன்று தான், தேசம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய பாடத்திட்டம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சொல்லித் தருவாங்க, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு ஏற்ற மாதிரி. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சில இப்போ கிறிஸ்டியன் பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ கிறிஸ்டியன் இதை மட்டும் அவங்க சொல்லித் தருவாங்க, அதுவும் கொஞ்சம் சொல்லித் தருவாங்க. முஸ்லீம் என்றால் அவங்க அதில் என்னது மதத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லித் தருவாங்க. அந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் அப்படி எதுவுமே இருக்காது. அதான். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மத அடிப்படையிலானது சில பாடங்கள் இருக்கும். இப்போ கிறிஸ்டியன் பள்ளிக்கூடம்னால் சில இதில் மெஸ் இருக்கும், காலையில் மெஸ் இருக்கும், ப்ரேயர் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த வகுப்புகள் வந்து குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கும். ஓகே, இப்போ இந்த எக்கோல் பப்ளிக்கை விட சராசரியாக ஒரு கிளாஸுக்குள்ளே கொஞ்சம் குறைய இருப்பாங்க, கூடுதல் கவனிப்பு இருக்கும் என்று சொல்கிறது. ஓகே, மற்றும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்றால் நீங்கள் இப்போ அதில் வந்து போய் பதிவு செய்யணும் என்றால் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம். ப்ரீவே என்றால் இப்போ நீங்கள் என்னது பரிசில் இருந்து கொண்டு லாக்கோனில் போயும் சேர்க்கலாம், லாக்கோனில் இருந்து கொண்டு பூமியில் போயும் சேர்க்கலாம். ஓகே, எந்த இடத்துல இருந்தும் நீங்கள் போய் அதை நீங்கள் பள்ளி மாணவர்களை சேர்க்கலாம். ஓகே, ஹேவியா. அடுத்து இன்னொன்று நீங்கள் மறக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் என்னது பள்ளிக்கூடம் வந்து அவங்க வந்து உதவி செய்வாங்க மாணவர்களுக்கு படிக்க சொல்லி, அந்த காசு கல்வி என்னது உதவி செய்வாங்க. அப்போ அந்த உதவித்தொகையை வந்து நான் ஃப்ரெஞ்சில் வந்து லா பூர்ஸ் ஸ்கோலேர் என்று சொல்கிறது. லா பூர்ஸ் ஸ்கோலேர். ஓகே, லா பூர்ஸ் ஸ்கோலேர் பொதுவாக லா பூர்ஸ் என்று சொல்கிறது. அப்போ லா பூர்ஸ் ஸ்கோலேர் அது வந்து மாணவர்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் தொகை உண்டு வரும். ஓகே, எல்லாரும் அவங்க சில பேருக்கு கிடைக்காது. அது எந்த பேசி எப்படி அவங்க அதை கணக்கிடுறான்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களோட வருமானத்தை பொறுத்து, அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் அவங்க இந்த புக்ஸ் ஸ்கூலில் மாணவர்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்கிறாங்க. அது என்றால் எல்லாருக்கும் ஒரே தொகை கிடைக்காது, சில பேருக்கு கூட, சில பேருக்கு புக்ஸ் கிடையாது. பெற்றோர்கள் அவங்களுடைய நிலைமை நல்லா இருந்ததால் அவங்க அரசாங்கம் உதவி செய்யாது. ஓகே, சரியா. இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸில் வந்து இங்கே படிக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்குமே இந்த உதவித்தொகை இருக்குது. இன்னொன்று 16 வயது மட்டும் ஃப்ரான்ஸில் கல்வி கட்டாயம். ஓகே, அது வந்து ஃப்ரான்ஸில் கல்வி என்னது கட்டாயம். ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான முழுசையும் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகே, 3லேருந்து 17 வயது மட்டும். ஓகே, இப்போ முதல் எக்கோல் மத்தியானிலிருந்து தொடங்கி லிசே மட்டும் முழுமையாக என்னென்ன பாடங்கள் என்னென்ன இது இருக்குன்றதை நான் முழுசாக இது கொடுத்துருக்குறேன். நீ வேணுமெண்டா இதை ஃபோட்டோ எடுத்து கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசிக்கு வாரம் இந்த வீடியோ செய்ய சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தவங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பள்ளிக்கூடம் போகிறது என்ன மாதிரின்னா அவங்களுக்கு ஒரு என்னது யாருக்கும் சொல்லி கொடுத்தா தான் தெரியும் என்ன மாதிரிட்டு. அப்போ அதை மாதிரி ஒரு வீடியோ ஒன்று செய்யுங்க என்ன கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ நான் செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ. நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்கள் தனியாக இருக்கலாம், அப்புறம் உங்களுக்கு குழந்தைகள் வரும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சால்தான் அவங்களுக்கு இப்போ இந்த வழி நல்ல வழி சொல்ல முடியும். இப்போ அதுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இதை மாதிரி நான் தீபக், இது ஃப்ரெஞ்ச் கல்வி என்னுடைய சேனல். நன்றி.